வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதா இருந்தாலும் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி நோட்டிஃபிகேஷனை பார்க்குறது, அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் எந்த இடத்துல இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இருக்குது, அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்பயுமே நார்மலாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் இல்லை ஏதோ ஒரு சேனலில் நம்ம பார்க்குறத விட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்குறது தான் எப்பயுமே பெட்டர். ஓகேங்களா? ஸோ அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் கூகுள் பேஜில் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க் பார்த்தோம்னா joinindiancoastguard.gov.in. அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டாவது ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் @cdac.in அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் அஃபீஷியல் வெப்சைட் ஆனது, அஃபீஷியல் லிங்க் இருக்குது. ஸோ ஐஜிசி இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம். இந்த லிங்க்கு அதாவது cdac.in இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜாயின் ஐஜிசி ஆஸ் என்ரோல்டு பர்சனல் CGEPTன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கு கீழே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். இதில் CGEPT 02-2022 பேட்ச் இதை நீங்கள் பாருங்கள், நியூன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தோம்னா ஜனவரி 4லேருந்து ஜனவரி 14, 2022 வரைக்குமே உங்களால் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அஃபீஷியல் வெப்சைட் அண்டு இந்த லிங்க், அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்காக மட்டுமே, இந்தியன் மேல் கேண்டிடேட்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு 3 போஸ்ட். நேவிக் ஜென்ரல் டியூட்டி, நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அண்டு என்த்ரிக். இந்த 3க்குமே ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 3 போஸ்ட்லேயுமே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஆர் எனி கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, மெட்ரிக்காக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச். ஸோ இந்த நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறது தான் ஒரு மெயினான குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்த்ரிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 10th முடித்து டிப்ளமோ முடித்து ப்ளஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். இன்னொன்று வந்து நீங்கள் 12th வித் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ 10th டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் 12th ப்ளஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் கிராஜுவேட் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்க, EEE மெக்கானிக்கல் அண்ட் ECE இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு இந்த இது அப்ளை பண்ண முடியும். ஸோ அதிலே பார்த்தோம்னா இந்த டிப்ளமோவில் வந்து வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதேமாதிரி இன்ஜினியரிங்லும் வந்து பவர் சிஸ்டம் செப்பரேட்டாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் மெக்கானிக்கல்லையும் இந்த டிப்ளமோ ஆகட்டும் இல்லை இன்ஜினியரிங் குறிப்பிட்ட இது வேரியஸ் இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டிப்ளமோவில் ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது படிச்சுருந்தீங்கன்னா அது இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் இன்ஜினியரிங், ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் படிச்சிருக்கேன், பட் ஓவராலாக நான் வந்து கிராஜுவேட், அதாவது அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் டிகிரி போகும்போது BE பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ். ஸோ ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு மினிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு. 18லேருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். டோட்டல் வேக்கன்சி, ஸோ எவ்வளோ போஸ்ட் இருக்குது, என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இந்த ஜென்ரல் கேட்டகரி, நேவிக் ஜென்ரல் கேட்டகரி, நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் இதுக்கு மட்டுமே உங்களுக்கு 295 போஸ்ட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்த்ரிக்
மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் எந்தெந்த பிரான்ச்சோ அந்தந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக்கலாக இருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஓபிசி 2 தான் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி 6 இருக்குது, அண்ட் எஸ்சிக்கு 1 தான் இருக்குது. டோட்டலாக 9 போஸ்ட் தான் இருக்குது. பட் இந்த நேவிக் இதெல்லாம் பார்த்தோம்னா நேவிக் ஜென்ரல் கேட்டகரியிலையும் சரி ஆர் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சும் சரி அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தோம்னா 322 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 322 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அடுத்து நான் பார்த்தோம்னா இதில் என்னென்ன ஸோ நான் அப்ளை பண்ணால் எனக்கு எப்படி வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா ரிட்டன் எக்ஸாம். அந்த ரிட்டன் எக்ஸாமில் வேரியஸ் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 1 அப்படிங்கிற ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதில் பாசிங் மார்க் பார்த்தோம்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு, அதாவது அன்ரிசர்வ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசிக்கு 30 மார்க் பாஸ் எடுத்துருக்கணும். அது எஸ்சி எஸ்டிக்கு 27 மார்க். ஸோ அப்போ அந்த செக்ஷன் 1ல் வெறும் செக்ஷன் 1னா எப்படி, அதில் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ரெண்டாவது ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிறது 60 மார்க், டைம் டூரேஷன் 45 நிமிஷம், மொத்தமாக 60 கொஷின் இருக்குது, 60 மார்க் மேக்ஸிமம் மார்க். என்னென்ன இந்த 60 கொஷினில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸ் 20 கொஷின், சயின்ஸ் 10, இங்கிலீஷ் 15, ரீசனிங் 10, ஜென்ரல் நாலேஜ் 5 கொஷின். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த லெவல் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படிங்கிறது 10th குவாலிஃபிகேஷனோட அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 10th ரிலேட்டடான உங்களுக்கு சிலபஸ் தான் கவர் ஆக போகுது. அதே மாதிரி தான் இந்த யாத்ரிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்னால் உங்களுக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். ஸோ அதை பார்த்தோன்னா இந்த யாந்த்ரிக் எலக்ட்ரிக்கல் செக்ஷன் 1 and 3. ஸோ 1 அப்படிங்கிறது 60 மார்க் இருக்கிற போது, அடுத்ததாக செக்ஷன் 3 50 மார்க்ஸ்க்கு இருக்க போது, அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா 50 மார்க் கவர் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா செக்ஷன் 4 எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து 50 கொஷின். அண்ட் தென் மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா செக்ஷன் 5. ஸோ மெக்கானிக்கலாக இருந்து அதாவது எந்த டிகிரியில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்களோ அதுலேருந்து 50 கொஷின் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தோம்னா மேக்ஸிமம் கொஷின் தான் டிப்ளமோ லெவலில் தான் இருக்க போகுது. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த டிப்ளமோ லெவல் கொஷின்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிப்ளமோ டிகிரி அப்படிங்கிறது இதில் மேண்டேட்ரி. ஓகேங்களா, நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு மறுபடியும் நம்ம பார்த்தா கூட 10th டிப்ளமோ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். அதே மாதிரி 10th and 12th டிப்ளமோ கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் வெறும் 12th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சோன்னே இன்ஜினியரிங் டிகிரி 4 வருஷம் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் 10th 12th ஆர் 10th டிப்ளமோ ஆர் 12th டிப்ளமோ, இந்த மாதிரி டிப்ளமோ அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகுவீங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அண்ட் தென் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் பார்த்தோம்னா 1.6 கிலோமீட்டர் நீங்கள் 7 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும், 20 ஸ்குவாட்ஸ் பண்ணணும், 10 புஷ்அப் பண்ணணும். இதெல்லாமே வந்து வித்தவுட் பிரேக்கில் நீங்கள் பண்ணணும். அண்ட் இதெல்லாமே வந்து உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஓகேங்களா, இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களோட டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. இது சும்மா மேலோட்டமான ஒரு டாக்குமெண்ட் செக்காக தான் இருக்கும். அண்ட் இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்களை பற்றின ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. அடுத்ததாக ஸ்டேஜ் 3க்கு நீங்கள் கிளியர் ஆகுறீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த இதில் டாக்குமெண்ட்டோட வெரிஃபிகேஷன் ரொம்பவே இன்டெப்த்தாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் மெடிக்கல் ஃபிட்னஸும் அதே மாதிரி தான். ஃபைனலாக பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். அண்ட் இதை எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் joinindia.coastguard.cdac.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறது இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி எக்ஸாமினேஷன் ஃபீஸ்.
நார்மலாக ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ இதில் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸம்டட், அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் நீங்கள் எக்ஸாம் சிட்டி சூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கான வசதியாக எங்கே இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹைட். ஸோ ஹைட் பார்த்தோம்னா 157 சென்டிமீட்டர்ஸ்க்கு மினிமம் ஹைட்டாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர். வெயிட் அப்படிங்கிறது நீங்கள் பிஎம்ஐ சார்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனட் டு ஹைட் அண்ட் வெயிட், ஹைட் அண்ட் ஏஜ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஹியரிங் நார்மலாக இருக்கணும். விஷன் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. அண்ட் தென் முக்கியமாக பர்மனன்ட் டேட்டூ உடம்புல எந்த பகுதியிலுமே இருக்கவே கூடாது. ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல பர்மனன்ட் டேட்டூ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கோஸ்ட் கார்ட் சிவில் ஓரியன்டாக எந்த ஒரு ஜாபுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் தென் ஸ்டேஜ் 4 முடிஞ்சோடனே ஸ்டேஜ் 4ல் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஃபைனலி பே. ஸோ பேசிக் பே அப்படின்னு பார்த்தோம்னா நேவிக் ஜென்ரல் கேட்டகரிக்கு உங்களுக்கு பேசிக் பே பார்த்தோம்னா 21,700 ரூபா இருக்கும். அதே மாதிரி டொமஸ்டிக் பிரான்ச் பார்த்தோம்னா 21,700. அண்ட் தென் யாந்த்ரிக் பார்த்தோம்னா 29,200 ப்ளஸ் அடிஷ்னல் அலவன்சஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, பேசிக் பே அப்படிங்கிறது 21லேருந்து ஆரம்பமாகுது. அண்ட் தென் ப்ரமோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இயரை பொறுத்து உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் கவரும் உங்களுக்கு அரௌண்ட் 50 lakhs அரௌண்ட் இன்சூரன்ஸ் கவர் இருக்கும். ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 14th January. ஸோ 4th Januaryலேருந்து 14th Januaryக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ லாஸ்ட் டேட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா 4th Januaryலேயே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆர் 5th January ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வர் பிஸியாக இருக்கலாம், இல்லை பேமெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அதே மாதிரி டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.